வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வந்து பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்ட் 1ல் வந்து நம்ம வந்து 3 இயர் பார்த்துட்டோம். ஸோ 2024, 2023, 2022 வந்து பார்த்தே முடிச்சிட்டோம். ஓகே, நான் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த இயரை வந்து நான் கவனிக்கலை. ஓகே, நான் வந்து 3 இயரையும் முடிச்சுட்டேன்றது இது. ஏன்னா வந்து சில கொஸ்டின்ஸ் நம்ம ஏற்கனவே கிளாஸில் ஒவ்வொரு டாபிக் வைஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணதை வந்து நம்ம வந்து அதை வந்து நான் எக்ஸ்க்ளூட் பண்ணதுனால நான் வந்து இயர் வைஸ் வந்து கவனிக்காமல் விட்டுட்டேன். ஸோ தட் இஸ் ஒன் திங். இன்னொரு விஷயம் வந்து ஒரு கொஸ்டினில் நம்ம வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்டுக்கு கீழே இல்லை பயோடைவர்சிட்டி ஆக்டுக்கு கீழே பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கொஸ்டினை நம்ம வந்து பார்க்கும்போது ஐ டோல்ட் யூ பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டி வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அது தவறு தான். ஃபீஸ் வந்து அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐ எம் சாரி வித் தட். ஸோ பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டி வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தேட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம அடுத்த 3 இயர் பார்க்கலாம். ஸோ 6 இயர்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இங்கேயே வந்து டிஸ்கஸ் பண்ணிடுறோம். ஏற்கனவே நம்ம வந்து நிறைய அந்தந்த டாப்பிக்கு கீழே சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம். ஸோ சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மேம் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வர மாதிரி தானே இருக்குது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுக்கு உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கேள்விகள் வந்து இங்கே போட்டிருக்கேன்னா, ஏற்கனவே நம்ம வந்து கான்செப்ட் பேசும்போது, அதாவது என்விரான்மெண்ட் பற்றி பேசும்போது, வெட்லேண்ட்ஸ் பற்றி பேசும்போது, கோஸ்டல் ஈகோசிஸ்டம் பற்றி பேசும்போது, ஆக்சிஜன் சைக்கிள் இல்லைன்னா நைட்ரஜன் சைக்கிள் பற்றி பேசும்போது கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின் வந்து அங்கேயே நம்ம பார்த்துட்டோம். அதனால இங்கே கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்ட கேள்விகள் தான் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ஒரு பிரம்ம கிரியேட் ஆகும். அதாவது நிறைய கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்குறாங்க தான். பட் அது உண்மைதான், நிறைய கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் கேட்குறாங்க. பட் இருந்தாலும் கான்செப்ட்ஸும் கேட்குறாங்க. நீங்கள் டோட்டலாக அதை இக்னோர் பண்ணக்கூடாது. இன்னொன்று, அதுக்காக உட்காந்து ஒரு ஃபுல் புக்கையும் படிக்கிறதும் லிட்ரலி அ வேஸ்ட் ஆஃப் டைம். ஒரு பெரிய புக்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கு. ஸோ அதனால வந்து அவ்வளோ தூரம் நீங்கள் டைம் எடுத்து படிக்கணுமானா தேவையில்லை. என்னென்ன படிக்கணுன்றது வந்து நம்ம இங்கேயே கிளாஸ் மூலமாக உங்களுக்கு சொல்லிட்டோம். இந்த பிபிடிஸ்லேயே உங்களுக்கு நிறைய இருக்கு. அதை அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது தான் ரொம்ப முக்கியன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் உட்காந்து ஒரு புக்கை வாங்கி அதுக்கு ஃபுல்லாக டைம் வேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாக படிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து இந்த கிளாஸஸ் பார்த்துட்டு இதுக்கான பிபிடிஸையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உட்காந்து நீங்கள் வந்து ஆக்ரிகேட் பண்ணி படிக்கணும். ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து இங்கே ஸ்மார்ட்டாக நம்ம வந்து டைம் சேவ் பண்ணி ஒரு விஷயத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா என்விரான்மெண்ட் மட்டும் கேள்விகள் கேட்கறது இல்லை, எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேருந்து கேட்குறாங்க. ஸோ அதனால் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் வந்து டைமை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்படின்றதுனால இங்கே நீங்கள் என்விரான்மெண்ட்டுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடணுமோ அவ்வளோ எஃபர்ட் தான் போடணும். நிறைய எஃபர்ட் போட்டாலும் உங்களால் வந்து ஜெயிக்க முடியாது. அதனால தான் இங்கே வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டும் குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் கிளாஸஸ் மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். அதையும் எவ்வளோ ஷார்ட் அண்ட் எக்ஸ்டென்சிவாக நம்ம நடத்தணுமோ அதையும் நடத்தி முடிச்சிடுறோம். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு பி அவேர். ஸோ அந்த நோட்டில் வந்து we will start with this session. ஸோ இவ்வளோ முடிச்சுட்டோம். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருக்கோம். ஸோ புக்ஸ் லிஸ்ட் வந்து திருப்பியும் நான் சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம புக் லிஸ்ட் பற்றி நம்ம பேசிட்டோம். பட் இன்னைக்கு திருப்பியும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முடிச்சதுனால நிறைய பேர் வந்து நிறைய கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் வருது மேம் அப்படின்னு சொன்னதுனால திருப்பியும் நான் புக் லிஸ்ட் போடுறேன். கிளாஸ் 11 and 12 ஜியாகிரஃபியில் எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் சாப்டர்ஸ் வந்து பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்னு ஒரு சில சாப்டர்ஸ் இருக்குது. பட் த்ரூ அவுட் ஜியாகிரஃபி புக் படிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப ஜியாகிரஃபி ரிலேட்டட் சப்ஜெக்ட்னால ஜியாகிரஃபி நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்விரான்மெண்ட் புரிஞ்சுக்கவும் முடியும், என்விரான்மெண்ட்டில் அடுத்த படி எடுத்து வைக்கவும் முடியும். அதனால ஜியாகிரஃபி என்சிஆர்டி படித்தாலே போதும். இன்னொன்று, நீங்கள் அடிஷ்னலாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா சாப்டர் 13 இன் கிளாஸ் 10 சயின்ஸ், இது என்சிஆர்டிக்கான லிஸ்ட்டு. அடுத்து கிளாஸ் 8 சயின்ஸு சாப்டர் 1 to 5 and 12, கிளாஸ் 7 சாப்டர் 1 to 4, 12 and 13, கிளாஸ் 5 இஃப் நீடட். இதுலேயே நீங்கள் வந்து மேக்ஸிமம் கிளாஸ் 11 and 12 10ஓட முடிச்சுக்கலாம். நீங்கள் இல்லை எனக்கு இன்னும் புரியணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் சின்ன கிளாஸஸ்க்கு போகலாம். அதாவது கிளாஸ் 5ல் வந்து சாப்டர் 2 and 8 to 12. ஸோ இதுதான் என்சிஆர்டி புக்ஸ்க்கான சாப்டர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் சயின்ஸ் புக். ஓகே, இது போடாதனால நினைக்காதீங்க, இதெல்லாம் சயின்ஸ் புக்கு. இது சயின்ஸ் புக்கு, இது மட்டும் ஜியாகிரஃபி புக். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் சமச்சீர் புக்ஸ் படிக்கிறீங்கன்னா
கிளாஸ் 12 வந்து பயோசுவாலஜி புக் வந்து படிங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் சில சாப்டர்ஸ் வந்து என்விரான்மெண்ட் ரிலேட்டட் டாபிக்ஸ் நல்லாவே தெரியும். அதை நீங்கள் படித்தா போதும். ஸோ வித் தட் நோட் லெட்ஸ் மூவ் ஆன் டு திஸ் கொஸ்டின்ஸ். ஸோ 2021 கொஸ்டின்ஸு நம்ம எப்படி ஏற்கனவே வந்து கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், எந்த மாதிரி வந்து கேட்குறாங்க அப்படிலாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படி கேட்குறாங்க, அதனால நான் எப்படி கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன், அது அந்த நான் வந்து கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் கிளாஸையே பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ்லேயே உங்களுக்கு புரியும். என்விரான்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கேட்குறாங்க, என்விரான்மெண்ட் ஆக்ட்ஸ் கேட்குறாங்க, என்விரான்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் கேட்குறாங்க, என்விரான்மெண்டல் இது ரிப்போர்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ இண்டிசஸ் கேட்குறாங்க, ரிப்போர்ட்ஸ் கேட்குறாங்க, மோஸ்ட்லி பொல்யூஷன்ஸ் பற்றி கேட்குறாங்க, பொல்யூஷனால நடக்கிற இஷ்யூஸ் கேட்குறாங்க, பொல்யூஷனுக்காக வந்த பொல்யூஷனை குறைக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்த ஸ்டெப்ஸை கேட்குறாங்க. ஸோ இப்படிலாம் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கிளாஸஸ் உங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளாஸஸை டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நீங்கள் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போதே ஓகே இந்த ஏரியாவில் மேம் கவர் பண்ணியிருக்காங்களா, நீங்கள் வேணா கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி ஒரு விஷயத்துலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, எதை ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு எக்ஸாமினர் இந்த கொஸ்டினை ஏன் எடுத்தாங்க. நீங்கள் ஒரு எக்ஸாமினர் மாதிரி யோசிங்க. ஒரு நீங்கள் போய் ஆன்சர் எழுதினாலும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் எக்ஸாமினர் மாதிரி ஓகே எந்த இடத்துல அவங்க வந்து ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க, எதனால அந்த கொஸ்டினை கேட்குறாங்க, படிக்கும் போதும் நீங்கள் எக்ஸாமினர் மாதிரி யோசிக்க ஓகே இந்த கொஸ்டின் அவங்க கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, அதை வந்து இந்த மாதிரி கூட கேட்கலாம், அந்த மாதிரி கூட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறதுல தான் இருக்கு. ஸோ அதனால சும்மா ஒரு பிளைண்டாக உட்காந்து நீங்கள் டாப் டு பாட்டம் ஒரு புக்கை படிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து எப்படி கேட்பாங்கன்னு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்கும்போது ஓகே இந்த மாதிரிலாம் கேட்டோம்னா நம்ம வந்து ஓகே இப்படி இதை வந்து கேட்கலாம், இதை கேட்கலாம், இதை இப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நீ யோசிக்கும் போது தான் அது வந்து வரும். ஸோ வித் தட் நோட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட் 1, okay, United Nations Capital Development Fund and Arbor Day Foundation have recently recognized Hyderabad as a 2020 Tree City of the World. ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ரீட் பண்ணிட்டு இதையும் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டோம். ஸோ அதே தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஸோ வந்து which one of the following is correct, அதுக்கப்புறம் நீங்க மேல கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2. ஸோ இதை வந்து நம்ம பார்த்து நம்ம பழகிட்டோம். ஸோ மோஸ்ட்லி ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்டா தப்பா, இது ரீசனா அப்படின்றதுல தான் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்க போகுது. ஸோ இதை பார்த்து பழகிட்டோம். பட் நீங்க எப்பயுமே ஃபுல்லா படிக்கணும் தான். ஓகே, நான் வந்து இங்க பிகாஸ் ஆஃப் த லேக் ஆஃப் டைம் நான் வந்து இங்க ரஷ் பண்ணி டைரக்டா இதை படிக்கிறேன். ஓகேயா? பட் நீங்க அஸ் எக்ஸாம் நீங்க வந்து எக்ஸாம் ஹாலில் உட்காரும் போது ஆல்வேஸ் ரீட் த ஆப்ஷன்ஸ், then this and then go to this statement. அப்பதான் என்ன படிக்கணும்ன்றது தெரியும், எப்படி படிக்கணும், எதை நம்ம ஆன்சரா கொண்டு வரணும், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 பார்த்தீங்கன்னா, United Nations Capital Development Fund and Arbor Day Foundation has recently recognized Hyderabad as 2020 Tree City of the World. Is it correct or not? Let's see. Hyderabad was selected for the recognition for a year following its commitment to grow and maintain the urban forest. ஓகே, கரெக்டாக தான் தோணுது. ஸோ இது ஹைதராபாத் வந்து ட்ரீ சிட்டி ஆஃப் த வேர்ல்டுன்னு வாங்கியிருக்கு அர்பன் ஃபாரஸ்ட் மெயின்டைன் பண்ணதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் மாதிரி தான் தெரியுது. பட் இதில் எங்கே கேட்ச் வைக்கலாம்னா, இதை தப்பாக கொடுத்துருக்கலாம், இல்லை இதை தப்பாக கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா இந்த இயரை தப்பாக கொடுத்துருக்கலாம், இல்லை இந்த சிட்டியை வந்து மாற்றி கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா வந்து இந்த அர்பன் ஃபாரஸ்ட் ரூரல் ஃபாரஸ்டாக கூட இருக்கலாம், இதை மாற்றி கொடுத்துருக்கலாம். ஸோ இதில் எது வேணாலும் தப்பாக இருக்கலாம். இப்போ எது தப்புனா இதுதான். இது யுனைடெட் நேஷன்ஸ் கேபிட்டல் டெவலப்மெண்ட் ஃபண்ட் இல்லை, இட் இஸ் FAO, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷனோட ரிப்போர்ட்ஸ் நம்ம படித்தோம்ல, ஸோ அது அவங்களும் ஆர்பர் டே ஃபவுண்டேஷன் தான் இந்த ட்ரீ சிட்டி ஆஃப் த வேர்ல்டுன்னு அந்த அவார்டு கொடுக்குறாங்க. அது நம்ம ஹைதராபாத் தான் வாங்கியிருக்காங்க, 2020க்கு தான் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் கரெக்டு தான், இந்த இது மட்டும் தான் கரெக்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் நாட் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட், விச் இஸ் D. ஓகே, 4ன்னு இருக்கு, பட் D இஸ் த ஆன்சர். In the context of India's preparation. So question is, in the context of India's preparation. Okay, question is, in the context of India's preparation for climate smart agriculture, consider the following statements.
The climate smart village approach in India is a part of project led by climate change. Agriculture and food, the options either. First statement enna, the climate smart village approach in India is a part of the project led by the climate change, agriculture and food security, an international research program. Second statement, the project of CCAFS is carried out under the consultative group on international agricultural research headquartered in France. Third statement, International Cross Research Institute for the Semi-Arid Tropics in India is one of the CGIAR's research center. Okay, so climate smart village approach வந்து பாத்தீங்கன்னா இவங்க லெட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எதுல வராங்கன்னா CGIAR கீழே வராங்க. அண்ட் ஈவன் இந்த ICRISAT வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் தி CGIAR ரிசர்ச் சென்டர்னு 3 ஸ்டேட்மெண்ட் அரௌண்ட் திஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் ஆல் த 3. 1, 2, 3. ஓகே, ஸோ கொஸ்டின் எல்லாமே கரெக்ட் தான். 1, 2, 3. ஸோ அது மோஸ்ட்லி எல்லாமே கரெக்டாக இருக்குமானா இல்லை, சில இடத்துல சில ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும். ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம். இது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், பட் இருந்தாலும் திருப்பி பார்க்கலாம். Which of the above are primary producers in the food chain? நம்ம food chain படிக்கும்போது இந்த கொஸ்டின் பார்த்துட்டோம், பட் இருந்தாலும் திருப்பி ஒரு தடவை பார்த்துக்கலாம். காபிபாட், சைனோபாக்டீரியா, டயாட்டம்ஸ், ஃபோராம்னிஃபெரா. இதுல சைனோபாக்டீரியானா ப்ளூ கிரீன் ஆல்கே, டயாட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ போட்டோசிந்தட்டிக் ஆல்கே. இது ரெண்டுமே ஆல்கே. ஸோ ஆல்கேஸ் தான் பிரைமரி ப்ரொடியூசரா இருக்க முடியும். ஸோ ஃபோராம்னிஃபெரா, காபிபாட்ஸ் வந்து இல்லை. ஸோ த ஆன்சர் இஸ் 2 and 3. ஓகே, ஃபைன். Then consider the following animals. இதுல following animals, இதுல வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இப்படி கேட்டிருக்காங்க. To reduce the chance of being captured by predators. So captured by predators. So predators வந்து capture ஆகாம இருக்கிறதுக்கு they will roll up அப்படின்னு சொல்றாங்க. So to reduce the chance of being captured by the predators, which of the above organism rolls up or roll up and protects its their vulnerable parts. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரோல் அப் ஆறாங்க இவங்க பிரிடேட்டர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு. இந்த அனிமல்ஸ் எல்லாம் எந்த அனிமல்ஸ் வந்து ரோல் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஹெட்ஜ்ஹாக், சோனிக் படம் பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். சோனிக் படத்துல எஸ் ஹெட்ஜ்ஹாக் வந்து ரோல் ஆகும். அதுக்கப்புறம் வந்து மர்மோட் வந்து ரோல் ஆகுமானா இட் இஸ் நாட். இட் இஸ் அ ஸ்குரில், இட் வில் நாட். பேங்கோலின், இதுதான் பேங்கோலின். இதுதான் பேங்கோலின், இது ஆர்மடில்லோ, இது வந்து ஹெட்ஜ்ஹாக். ஓகே, பேங்கோலின் வந்து கட்டாயம் வந்து ரோல் ஆகும். ஸோ த ஆன்சர் இஸ் 1 and 3. 4. ஆன்சர் இஸ் டி. ஓகே, டி. Concerning the New York Declaration, next question, concerning the New York Declaration of Forest, which of the following statements are correct? So correct statement கேட்டிருக்காங்க, ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நான் முதல் 4 and 5 நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ 4 and 5 பார்த்தேன்னா New York Declaration of Forest. Fourth statement, it is endorsed by governments, big companies and indigenous communities. True. Okay, let's see. India was one of the signatories of its inception. This is wrong. So 5 எல்லாமே தப்பு. 5 வர ஆப்ஷன்ஸ்லாம் தப்பு. இதுல 2 ஆப்ஷன்ல நான் நிக்கிறேன். இப்போ எனக்கு கரெக்டா தெரிய வேண்டியது 3 கரெக்டா தப்பான்னு தெரியணும். It is a legally binding international declaration அப்படின்னா இதுவும் தவறு. Then the answer is A. 1, 2, and 4. It was first endorsed at the United Nations Climate Summit. It endorses a global timeline to end the loss of forests. It is endorsed by governments, big companies and indigenous communities. Ma'am, நான் இப்படிலாம் ஆப்ஷனை பார்த்துட்டு இப்படிலாம் யோசிச்சேன்னா எனக்கு ரொம்ப டைம் ஆகும் மேம் அப்படின்னா விட்டுருங்க. நீங்க வந்து அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ண முடியாது. இங்க டீச்சரா நிக்கிறதுனால நான் ஓவரா பேசுறதுக்காக நான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அதனால நீங்க சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டா நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, ஃபர்ஸ்ட் படிக்க போறீங்க. சும்மா ஆப்ஷனை மட்டும் ஒரு தடவை பார்த்துக்க போறீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க ஃபுல் 1 ஃபுல் 2 ஃபுல்லா 3 ஃபுல்லா 4 ஃபுல்லா 5 ஃபுல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதையும் ஃபர்ஸ்டே பார்த்துருங்க. கரெக்ட் ஆன்சரா தப்பா ஆன்சரா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் படிக்கணும். அது முக்கியம். பட் இதுல நீங்க 4 and 5 மட்டும் தானே மேம் பாக்குறீங்க, அப்படிலாம் நீங்க பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஃபுல்லா என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் magnetite particles suspected to cause neurodegenerative problems or generated as environmental
environmental pollutants from which of the following? So இந்த magnetite particles வந்து எதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது? இது ஒரு pollutant. இது எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கேக்குறாங்க. Brakes of motor vehicles, yes. Engines of motor vehicles, microwave stoves, microwave induction stove, அப்புறம் power plants, telephone lines. Answer is எல்லாமே தான். மோஸ்ட்லி எல்லாம் தான் வரும், பட் இருந்தாலும் சில இடத்துல வந்து ட்விஸ்ட் வைப்பாங்க. ஒரு தடவை ஏரசால் பத்தி கேட்கும்போது எல்லாமே வரல, ஒரு ஆன்சர் அதுல இருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து தவறா இருந்தது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே கரெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் சில மோஸ்ட்லி வந்து எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஆனா அதை வந்து நீங்க ஃப்ளூக்கா வந்து பண்ணாதீங்க. The next question, the common carbon metric supported by UNEP has been developed for A, assessing the carbon footprint of building operations around the world, enabling commercial farming entities around the world to enter carbon emission trading, enabling governments to assess the overall carbon footprint caused by their countries, assessing the overall carbon footprint caused by the use of fossil fuels by the world in a unit time. So question என்ன? Common carbon metric. So carbon emission பத்தி ஒரு மெஷர்மெண்ட் தான் இந்த மெட்ரிக். ஸோ இதுல வந்து எது அப்படி இதை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் த ஆன்சர் இஸ் ஏ, அசஸிங் த கார்பன் ஃபுட் பிரிண்ட் ஆஃப் பில்டிங் ஆப்ரேஷன் மட்டும்தான். சும்மா எல்லா கண்ட்ரிஸையும் பண்றதும் இல்லை. இட் இஸ் பில்டிங் ஆப்ரேஷனோட கார்பன் ஃபுட் பிரிண்ட். அந்த பில்டிங் கட்டுறதுனால எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகுது, எவ்வளோ பொல்யூட் ஆகுது அப்படின்றத மெஷர் பண்ற மட்டும்தான் இந்த யுஎன்இபியோட இந்த காமன் கார்பன் மெட்ரிக். ஸோ த ஆன்சர் இஸ் ஏ. நெக்ஸ்ட், R2 code of practices. R2 code of practices constitutes a tool available for promoting the adoption of A, environmentally responsible practices in the electronics recycling industry, B, ecological management of wetlands of international importance under the Ramsar, C, sustainable practices in the cultivation of agricultural crops in degradation of lands, D, environmental impact assessment in the exploitation of natural resources. So R2 code of practices வந்து responsible recycling. R2 னா என்ன? Responsible recycling. ரீசைக்கிளிங் நான் சொன்னோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? நம்ம தலைவர் தான். எலக்ட்ரானிக்ஸ், இ-வேஸ்ட்டை ரீசைக்கிள் பண்றதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் கோடு தான் இந்த R2 code of practices. The answer is A, environmentally responsible practices in the electronics recycling industry. So இதெல்லாம் இல்லை. Then next question, why is there a concern about copper smelting plants? Select the correct answer using the code. இப்படி கேட்டிருக்காங்க. ஸோ காப்பர் ஸ்மெல்டிங்னால என்ன பிரச்சனை நடக்குதுன்றத லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. They may release lethal quantities of carbon monoxide. Copper slag can cause the leaching of some heavy metals. They may release sulfur dioxide as a pollutant. ஸோ இதுல எது கரெக்ட்? They will not release carbon monoxide. So this is wrong, whereas this and this is correct. So the answer is 2 and 3 only, which is D, 2 and 3 only. With reference to furnace oil, consider the following statements. பாருங்க, நிறைய பொல்யூஷன் பேஸ்டு கொஸ்டின் வந்துட்டு இருக்கு. இது ஒரு இயர்ல இப்படி நிறைய கேட்டிருக்காங்க. பொல்யூஷன் பேஸ்டு கொஸ்டின்ல ஒரு பிரச்சனை, ஒரு பொல்யூட்டன்ட்டை பத்தி நிறைய கேட்குறாங்க. அதாவது பென்சின், இந்த ஃபர்னேஸ் ஆயில், இதுக்கு முன்னாடி ஒரு பொல்யூட்டன் மேக்னடைட் பார்ட்டிகல் கேட்டாங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரியில என்ன மாதிரி பொல்யூஷன் நடக்குது, இந்த காப்பர் இண்டஸ்ட்ரியில எந்த மாதிரி பொல்யூஷன் இருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொல்யூட்டன்ட்டோட ப்ராப்பர்ட்டியை வச்சு கேட்குறாங்க. ஓகே, அந்த பொல்யூட்டன் எங்க இருந்து வருது, இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து என்ன வருது, இல்ல அந்த பொல்யூட்டன் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அதனால என்ன இம்பாக்ட் கேட்கலாம், இல்லைன்னா அதனால அது எங்கிருந்து வருது அந்த காசஸ் கேட்குறாங்க, இல்லைன்னா அதோட இம்பாக்டை வந்து கொஸ்டினா கேட்குறாங்க. இல்லைன்னா அந்த R2 code of practices மாதிரி ஏதாச்சும் மெஷர்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு, இல்லைன்னா பொல்யூஷனை குறைக்கிறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்கும் கேள்வி கேட்குறாங்க. ஓகே, ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு த ஃபர்னேஸ் ஆயில் வந்து இந்த நம்ம க்ரூட் ஆயிலை வந்து நம்ம டிஸ்டில் பண்ணும்போது வெளியே வர ஒரு இம்பார்ட்டன்ட் ஆயில். ஓகே, ஸோ இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஆயில் ரிஃபைனரி. ஸோ ஆயில் ரிஃபைன் பண்ணும்போது வர ஒரு இம்பார்ட்டன்டான ஆயில் தான் ஃபர்னேஸ் ஆயில். சம் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் இட் டு ஜெனரேட் பவர். ஸோ ஜெனரேட் பவருக்கும் யூஸ் ஆகுது. இட்ஸ் யூஸ் காசஸ் சல்ஃபர் எமிஷன்ஸ் இன் டு த என்விரான்மெண்ட். எஸ், ஆல் இஸ் கரெக்ட். ஸோ D 1 to 3. நெக்ஸ்ட் 2020 கொஸ்டின்ஸ்.
ஸோ 2021ல நிறைய பொல்யூஷன் பற்றி கேட்குறாங்கன்றது நம்மளுக்கு தெரியுது. ஸோ அந்த இயரில் ஏதாச்சும் ஒரு ஏரியா வந்து ரொம்ப ப்ராபலண்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம இங்கேயே பார்க்கணும். ஸோ பொல்யூஷனை வந்து படித்து வச்சுக்கிறது எப்பயுமே யூஸ்ஃபுல். அதையும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிற மாதிரி பொல்யூஷனை பற்றி படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்றது நல்லா தெரியும். பட் காப்பர் ஸ்லாக், காப்பர் ஸ்மெல்டிங் பிளான்ஸ்லேருந்து வரதெல்லாம் ரொம்ப காமனாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து, which of the following are the reasons or factors for exposure to benzene pollution? ஸோ பென்சீன் பொல்யூஷனோட ரீசன்ஸ் ஆர் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது எங்கேருந்து வருது? ஆட்டோமொபைல் எக்ஸாஸ்டா, டொபாக்கோ ஸ்மோக்கா, வுட் பர்னிங்கா, யூசிங் வார்னிஷ்டு வுடன் ஃபர்னிச்சரா, யூசிங் ப்ராடக்ட்ஸ் மேட் ஆஃப் பாலியூரேத்தனா? இதுல எங்கேருந்து பென்சீன் வந்து பொல்யூட் ஆகுது அப்படின்னா எல்லாமே தான். 1 2 3 4 5. அடுத்து, வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபர்டிகேஷன் இன் அக்ரிகல்ச்சர்? ஸோ ஃபர்டிகேஷனா ஒன்றும் இல்லை, ஃபர்டிலைசரை வந்து நம்ம இரிகேஷன் வாட்டர்ல வந்து நம்ம கலந்து அதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது தான் ஃபர்டிகேஷன் அர்த்தம். ஸோ திஸ் இஸ் வேர் ஃபர்டிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்டிகேஷனில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது. ஒன்று வந்து கண்ட்ரோலிங் த ஆல்கலினிட்டி ஆஃப் இரிகேஷன் வாட்டர் இஸ் பாசிபிள். இது கரெக்டா அப்படின்னா ஓகே பார்க்கலாம். எஃபிஷியன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ராக் பாஸ்பேட் அண்ட் ஆல் அதர் பாஸ்பாட்டிக் ஃபர்டிலைசர் இஸ் பாசிபிள். Third, increased availability of nutrients to plants is possible. 4, reduction in leaching of chemical nutrients is possible. So select the correct answer. கேட்டிருக்கிறது வந்து correct answer. Reduction in the leaching of chemical nutrients நடக்குமா? Reduction in the leaching of chemical nutrients is possible. Okay, first நம்ம போலாம். 1, controlling the alkalinity of irrigation water is possible. Okay. எஃபிஷியன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ராக் பாஸ்பேட். ராக் பாஸ்பேட்டை அப்ளை பண்ண முடியுமா? ஆக்சுவலாக ராக் பாஸ்பேட் வந்து நம்ம ஃபர்டிகேஷன் யூஸ் பண்ணி அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா ராக் பாஸ்பேட் வந்து ஈஸியாக வாட்டரில் டிசால்வ் ஆகாது. ஸோ அதனால ராக் பாஸ்பேட்டை நம்ம பண்ண முடியாது. இன்க்ரீஸ்ட் அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ் டு பிளான்ஸ் இஸ் பாசிபிள். எஸ். ரிடக்ஷன் இன் த லீச்சிங் ஆஃப் த கெமிக்கல் நியூட்ரியன்ஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ த ஆன்சர் இஸ் 1 3 4. எஸ், த ஆன்சர் இஸ் சி 1 3 4. With reference to India's desert national park, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சாங்சுரிலாம் நிறைய இந்த வருஷம் கேட்டிருக்காங்க. அதாவது 2020 ஓகே 20 வந்து நிறைய வந்து நேஷனல் பார்க்கு, இந்த நேஷனல் பார்க், அந்த நேஷனல் பார்க்கு அப்படின்னு நிறைய கேட்குறாங்க. நம்ம பார்த்தோம்னா புரியும். வித் ரெஃபரன்ஸ் டு இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? பொல்யூஷன் பற்றி பார்த்துட்டோம். இங்கே பாருங்க, வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியாஸ் டெசர்ட் நேஷனல் பார்க், which of the following statements are correct ன்னு கேட்டிருக்காங்க. It is spread over 2 districts. டெசர்ட் நேஷனல் பார்க்னா ராஜஸ்தான்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஜெய்சால்மர்லயும் பார்மர் டிஸ்ட்ரிக்ட் ரெண்டுலயும் வந்து ஸ்பேன் ஆகுது. எஸ், திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். There is no human habitation inside the park. Is it? But human habitation இருக்கக்கூடாது தான். பட் இந்த பார்க்ல இல்லை அப்படின்றது தவறு. There are human habitation inside the park also. ஏன்னா சில ட்ரைபல்ஸ் இருப்பாங்க. It is one of the natural habitat of the great Indian bustard. இது ஒரு endangered bird. எஸ், critically endangered bird. இது வந்து இந்த இடத்துல இருக்கானா? ஆமா. So the answer is 1 and 3 only. So answer is C. Consider the following statement. Next question. Consider the following statement. 36% of the India's districts are classified as overexploited or critical by the Central Groundwater Authority. Second statement. Central Groundwater Authority was formed under the EPA. Third statement. India has the largest area under groundwater irrigation in the world. Correct? அப்படின்னு தோணுதுல 3 third correct தான். It is having largest area under irrigated. ஏன்னா CGWA was formed under the EPA. நம்ம பார்த்தோம்ல. Yes, it is. 36% வந்து கிரிட்டிக்கலா அப்படின்னா ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட்னா இல்லை. ஓகே, அரௌண்ட் 13% தான் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட். அடுத்து ஒரு 5%, ஒரு 13% வந்து ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட், ஒரு 5% வந்து கிரிட்டிக்கல். இது ரெண்டும் ஆர் வராது. ஓகே, ஸோ 36%னா இல்லை. ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், த செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். ஸோ த ஆன்சர் இஸ் பி 2 and 3 only. நெக்ஸ்ட் கொஸ்டின். அமாங் த ஃபாலோயிங் டைகர் ரிசர்வ்ஸ், பாருங்க நிறைய இடத்துல நேஷனல் பார்க்க கேட்குறாங்க, இங்கே டைகர் ரிசர்வ் கேட்குறாங்க. Among the following tiger reserve, which one has the largest area under the critical tiger habitat? So critical tiger habitat la largest என்னன்னு கேக்குறாங்க. கார்பெட் நேஷனல் பார்க்கா, ரத்தம்போரா, இல்ல கார்பெட் டைகர் ரிசர்வ். இங்க வந்து டைகர் ரிசர்வ்னு சொல்லலாம், ஏன்னா டைகர் ரிசர்வ் தான் கொடுத்துருக்காங்க. கார்பெட் டைகர் ரிசர்வ், ரத்தன்போர் டைகர் ரிசர்வ், நாகார்ஜுன சாகர் ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வ், சுந்தர்பன் டைகர் ரிசர்வ்.
இதுல கிரிட்டிக்கல் டைகர் ஹேபிட்டட்லயே எது வந்து அதிகமான ஏரியா இருக்கு அப்படின்னா இட் இஸ் டைகர் ரிசர்வ்னு பார்த்தாலும் இதுதான் பெருசு, கிரிட்டிக்கல் டைகர் ஹேபிட்டட்னு பார்த்தாலும் இதுதான் பெருசு. ஆந்திரால இருக்கு நாகார்ஜுன சாகர் ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வ், இதுதான் பெருசு. ஸோ த ஆன்சர் இஸ் திஸ். ஓகே, இதுல எல்லாமே வந்து கிரிட்டிக்கல் டைகர் ஹேபிட்டட் இருக்கு, எல்லாமே டைகர் ரிசர்வ் தான். ஆனா அதிகம் பெரிய ஏரியா இருக்கிறது இந்த ஒரு கிரிட்டிக்கல் டைகர் ஹேபிட்டட். ஃப்ரெண்ட்ஸ், இதுல வந்து கிரிட்டிக்கல் வைல்ட் லைஃப் ஹேபிட்டட்னு ஒன்று இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் கீழே வரும். கிரிட்டிக்கல் வைல்ட் லைஃப் ஹேபிட்டட்னு வரது வந்து ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்ல வரும். இது ட்ரைபல் அண்ட் ஃபாரஸ்ட் வந்து சேர்க்கிறதுன்னு. வேறஸ் கிரிட்டிக்கல் டைகர் ஹேபிட்டட் எது கீழே வரும்? வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்டுக்கு கீழே வரும். இது டைகருக்காக ப்ரொடக்ஷன். இது ட்ரைபல் பீப்புளையும் ஃபாரஸ்டையும் ஜாயிண்டா பார்க்கறது தான் கிரிட்டிக்கல் வைல்ட் லைஃப் ஹேபிட்டட். இது வந்து டைகரை மட்டும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு ஹேபிட்டட். ஓகே, ஹேபிட்டட்னா என்ன? வாழும் இடம். ஓகே, which one of the following statement best describes the term social cost of carbon? What is the social cost of carbon? ஒரு விஷயம்னால எனக்கு நிறைய சோஷியல் காஸ்ட் இருக்கு. இந்த தண்ணி நீங்க இந்த ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா நிறைய சோஷியல் காஸ்ட் இருக்கும் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா நிறைய மக்கள் அவதிப்படுவாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு கார்பன்னால என்ன மாதிரி மக்கள் சமூக அவதி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சமூகம் வந்து அதனால நிறைய கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தான் சோஷியல் காஸ்ட் ஆஃப் கார்பன். ஓகே, ஸோ சமூக அவதின்னு சொல்லலாம். ஆனா சோஷியல் காஸ்ட்னா வந்து அவங்களுக்கு நடக்கிற ஒரு பிரச்சனை. ஓகே, காஸ்ட்னா இந்த சென்ஸ் வந்து மணி தான். பட் இங்க வந்து சோஷியல் காஸ்ட் ஆஃப் கார்பன்னா அவங்க சமூகம் வந்து எப்படி வந்து கார்பனால அழிஞ்சிட்டு இருக்கு, இல்லைன்னா என்ன மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுது அப்படின்றது அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் இட் இஸ் அ மெஷர் இன் மானிட்டரி வேல்யூ. ஸோ இந்த பிரச்சனையை வந்து மானிட்டரி வேல்யூல சொல்றாங்க சோஷியல் காஸ்ட்னா. ஸோ மானிட்டரி வேல்யூல சொல்றது லாங் டேர்ம் டேமேஜ் டன் பை த டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் இன் அ கிவன் இயர். எஸ். Requirement of fossil fuels for a country to provide goods and services to its citizens based on the burning of those fuels. Is it? Third, efforts put in by a climate refugee to live in a new place. Is it? Fourth, contribution of an individual person to the carbon footprint on the planet Earth. Answer another long-term damage. So answer is A, B, C, D. So answer is long-term damage done by a ton of carbon dioxide emissions in a given year. So என்ன social cost na இதுதான் அதோட definition. இதெல்லாம் அதோட definition இல்ல. So they're asking the definition of the social cost of carbon. Simple. அடுத்து, which of the following protected areas are located in the Kaveri basin? So Kaveri basinல இருக்கிற முக்கியமான protected areas வந்து கேக்குறாங்க. நாகர்ஹோல் நேஷனல் பார்க், எஸ். பாப்பிகொண்டா இங்கயா கோதாவரிலையா? கோதாவரி. சத்தியமங்கலம், எஸ். வயநாடு, எஸ். ஓகே, ஸோ வயநாடு கேரளா, சத்தியமங்கலம் ஈரோடு, நாகர்ஹோல் ஹியர். ஓகே, ஸோ இது நாகர்ஹோல் வந்து நியர் கர்நாடகா. ஸோ இன் கர்நாடகா. ஸோ இதெல்லாம் காவிரி பேசின்ல வரும். ஸோ பாப்பிகொண்டா வராது. ஸோ ஆன்சர் இஸ் C1341 only. Next, which one of the following protected areas is well known for the conservation of a subspecies of the Indian swamp deer? இதுதான் Indian swamp deer. Okay, Indian swamp deer named Barasinga that thrives well on hard ground and is exclusively graminivorous. Okay, so grasses நல்லா சாப்பிட்ற ஒரு ஹார்ட் கிரவுண்ட்ல வாழ்ற அந்த பாராசிங்கா இந்தியன் ஸ்வாம்ப் டீர் வந்து பாத்தீங்கன்னா எங்க ப்ரொடெக்டட் ஏரியால அதிகமா இருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கன்ஹா நேஷனல் பார்க், மனாஸ் நேஷனல் பார்க், முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி, டால் சப்பார் வைல்ட் லைஃப் சாங்சுரி. இட் இஸ் கன்ஹா நேஷனல் பார்க். ஏ. ஓகே, which of the following are most likely places to find? ஸோ இப்போ வந்து ஸ்பீசஸ் எந்த இடத்துல இருக்குன்னு கேக்குறாங்க. ஸோ ஏரியா ப்ரொடெக்டட் ஏரியாஸ் தான் கேட்குறாங்க. வைல்ட் லைஃப் பார்க், நேஷனல் சாங்சுரி இப்படி தான் கேட்டுட்டு இருக்காங்க. இதுல இந்த ஸ்பீசஸ் எங்க இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த மோஸ்ட் லைக்லி பிளேசஸ் டு ஃபைண்ட் த மஸ்க் டீர்? மஸ்க் டீர் பாருங்க, மஸ்க் டீர் இங்க தான். மஸ்க் டீர் இங்க இருக்கு இன் இட்ஸ் நேச்சுரல் ஹேபிட்டட். ஆனா இது எங்க இருக்கு அப்படின்றது நம்ம தெரியணும். அஸ்காட் வைல்ட் லைஃப் சாங்சுரி, கங்கோத்ரி நேஷனல் பார்க், கிஷான்பூர் வைல்ட் லைஃப் சாங்சுரி, மனாஸ் நேஷனல் பார்க். இதுல வந்து ரெண்டு இடத்த சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் இது வந்து அசாம்ல இருக்கு, இது ரெண்டும் பாத்தீங்கன்னா உத்தராகண்ட்ல இருக்கு. எஸ், திஸ் இஸ் த
place, Uttarakhand. 1 and 2 only. Answer is A, 1 and 2 only, which means Ascot Wildlife Sanctuary, Gangotri National Park in Uttarakhand, இதுதான் மஸ்க் டீர் இருக்கு. In rural road construction, next question. In rural road construction, the use of which of the following is preferred for ensuring environmental sustainability to reduce carbon or to reduce carbon footprint? So, இதுல எதெல்லாம் பாத்தீங்கன்னா carbon footprint குறைக்கிற மாதிரி ஒரு ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணணும், ஆனா என்விரான்மெண்ட்டை லெஸ்ஸா பொல்யூட் பண்ற மெட்டீரியல்ல இதெல்லாம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ காப்பர் ஸ்லாக் இது வந்து ஒரு வேஸ்ட் மெட்டீரியல், அதை யூஸ் பண்றதுனால கார்பன் ஃபுட்பிரிண்ட் குறையுது. கோல்டு மிக்ஸ் ஆஸ்பால்ட் டெக்னாலஜி, நம்ம யூஸ்வலா ஹாட் மிக்ஸ் ஆஸ்பால்ட் டெக்னாலஜி, ஹாட்டா வந்து நம்ம வந்து இந்த தார் இதெல்லாம் போட்டு தான் நம்ம வந்து இந்த ரோடு போடுவோம். பட் இப்போ வந்து கோல்டு மிக்ஸ் ஆஸ்பால்ட் டெக்னாலஜி தான் கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஜியோ டெக்ஸ்டைல்ஸ், எஸ், போர்ட்லாண்ட் சிமெண்ட்டும் ஹாட் மிக்ஸும் வராது. ஸோ த ஆன்சர் இஸ் ஏ 1 2 3. அது என்ன மேம் ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னா, டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ்ல நீங்க வந்து இந்த டெக்ஸ்டைல்ஸ், அதாவது காட்டன், ஜூட்டு, சில்க், இதெல்லாம் வந்து நீங்க வெறும் ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணாம என்ன மாதிரி டெக்னாலஜிக்கு யூஸ் பண்றீங்களோ அது வந்து டெக்னிக்கல் டெக்ஸ்டைல். இப்போ ஏசி மிஷினோட ஃபில்டரை வந்து நீங்க இந்த மாதிரி ஜூட்டு இல்லைன்னா காட்டன் யூஸ் பண்ணீங்கன்னா அது டெக்னிக்கல் டெக்ஸ்டைல். பேக்கேஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா, இல்லைன்னா அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணீங்கன்னா, இல்லை ப்ரொடக்ஷனுக்கு உங்களோட இது இந்த சானிடைசர் மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் நம்ம மாஸ்காவோ இல்லை ட்ரெஸ்ஸாவோ நம்ம யூஸ் பண்ணோம்னா, பேக்கேஜுக்கு, ஹோம் ஃபர்னிச்சரில், அப்புறம் கிளாத்லையுமா ஓய்கோ டெக்னாலஜி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியோ டெக்னாலஜி. ஜியோ டெக்னாலஜினா பார்த்தீங்கன்னா இது நம்ம கடல் சீற்றம் வராமல் நம்ம அலைகளை வந்து குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, மணலை வந்து ஒரு சாக்கு பையில போட்டு அந்த இடத்துல வைப்பாங்க. ஸோ தட் அந்த தண்ணியோட சீற்றம் வந்து குறையும். ஸோ இதெல்லாம் ஜியோ டெக்னாலஜின்னு பார்ப்பாங்க, சொல்லுவாங்க. அதுதான் ஜியோ டெக்ஸ்டைல்ஸ். ஸோ ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரோடு போடுறாங்க. ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஆன்சர் இஸ் ஏ. Next, consider the following statement. Coal ash contains arsenic, lead and mercury. Coal-fired power plants release sulfur dioxide and oxides of nitrogen into the environment. High ash content is observed in India coal. Coal-fired plants release sulfur? Yes. Sulfur dioxide, nitrogen oxide, ella idu pannum. Coal ash contains arsenic, lead, mercury? Yes. All the three is correct. So coal ash, chuma or coal ash pictures poten. What is the use of biocar? Biocar na onnu illa, coal மாதிரி தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து கார்பன் டை ஆக்சைடை நம்ம அப்சர்வ் பண்ணி இதை வந்து இதுல வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ பயோகார் சும்மா களிமண் மாதிரி தான் இருக்கும், பட் நீங்க வந்து அந்த ஆக்சிஜனை இதுதான் சீக்வஸ்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். பயோகார் கேன் பி யூஸ்ட் as a part of the growing medium and vertical farming. ஸோ ஒரு வெர்டிக்கல் ஃபார்மிங்க்கு நீங்க யூஸ் பண்ணலாம். When biochar is a part of the growing medium, it promotes the growth of nitrogen fixing microorganism. Third, when biochar is a part of the growing medium, it enables the growing medium to retain water for a longer time. So அதனால தான் நம்ம vertical farmingல இதை யூஸ் பண்றோம். Vertical farming ஏன் யூஸ் பண்றோம்? நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணுது, வாட்டர் நிறைய நேரம் ரீடைன் பண்ணுது. So all the statement is correct. So the answer is D 1 2 3. அடுத்த 2019 போயிடலாமா? 2019 questions. Okay. இதுலயும் பாத்தீங்கன்னா நேஷனல் பார்க்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா கேக்குறாங்க. Which of the following national park lies completely in the temperate alpine zone? Temperate alpine zone. Alpine zone எங்க இருக்கும்? மலை உச்சியில இருக்கும். So alpine zone எங்க இருக்கும்? மலை உச்சியில இருக்கும். Temperate zone எங்க இருக்கும்? latitude வைஸா நீங்க பாத்தீங்கன்னா tropical, temperate, போலா. ஸோ டெம்பரேட்டர்ன்றது டிராபிக்கலுக்கு அந்த சைடும் இந்த சைடும் இருக்குது. இதுதான் டிராபிக்கல், ஓகே, இதுதான் டெம்பரேட். ஈக்வேட்டர் இங்க நடுவுல போகும், இந்த சைடு டிராபிக் ஆஃப் கேன்சர் இருக்கும், இந்த சைடு டிராபிக் ஆஃப் கேன்சர். இதுதான் லாட்டிடியூட்னு நீங்க ஜியோகிரபியில படிப்பீங்க. ஸோ டோன்ட் வரி இஃப் யூ டோன்ட் நோ ஜியோகிரபி கிளாஸ் வரும்போது உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேட் வந்து லாட்டிடியூட் வைஸ் போனீங்கன்னா குளிர் பிரதேசத்துல தான் டெம்பரேட் ஜோன் இருக்கும். ஈவன் மலை பிரதேசமும் குளிரா தான் இருக்கும். ஸோ மலை பிரதேசம் குளிரான இடத்துல ஒரு ஹைட்டுக்கு போனீங்கன்னா டெம்பரேட் ஆல்பைன் ஜோன் வரும். அந்த மாதிரி இடத்துல எந்த நேஷனல் பார்க் இருக்குன்னா, அப்படின்னா அந்த மாதிரி இடம் எங்க இருக்கு நம்ம இந்தியால? ஆப்வியஸ்லி இன் லடாக்,
உத்தராகண்ட். ஓகே, ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் இங்கே தான் இருக்கு. ஸோ இதில் எது வரும்? மனாஸ் வந்து அசாமில் இருக்கு, நம்தாஃபா, இது நியோரா வேலி, இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மேலே தான் இருக்கு. பட் த ரைட் ஆன்சர் இஸ் வேலி ஆஃப் நேஷனல் பார்க். ஸோ ஏ பி சி டி டி தான் ஆன்சர். டி இஸ் த ஆன்சர். ஸோ வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் நேஷனல் பார்க். ஸோ ஐ ஹவ் கிவன் த நம்பர் ஆஃப் நேஷனல் பார்க்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் எங்கடா? இங்க உத்தராகண்ட்ல பாத்தீங்கன்னா வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் நேஷனல் பார்க் இருக்கும். உங்களுக்கு இது கிளியரா தெரியலனா நீங்க பிபிடியை டவுன்லோட் பண்ணி ஜூம் பண்ணி பாருங்க. ஓகே, consider the following statements. Asiatic lion is naturally found in India only. Yes, it is in Gir. Double humped camel is naturally found in India only. No. One horned rhinoceros is naturally found in India only. No. Asiatic lion only in India. Okay, so this is correct. These two are wrong. So the answer is A, one only. So this is double hump camel. This is the one horned rhino. Asiatic lion எல்லாருக்கும் தெரியும், அதனால பிக்சர் போடல. Okay, in the context of which one of the following are the term pyrolysis and plasma glassification mentioned? So இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேஸ்ட்டை மேனேஜ் பண்றதுக்காக டெக்னிக். இப்ப பாத்தீங்கன்னா பைரோலைசிஸ்னா வந்து ஹீட் பண்றது, பிளாஸ்மாவை யூஸ் பண்ணி ஹீட் பண்றது தான். ஓகே, ஸோ பைரோலைசிஸ். ஸோ இது which one of the following are the terms pyrolysis and plasma gasification mentioned? ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ரேர் எர்த்துக்காகவா, இல்லை நேச்சுரல் கேஸ் எக்ஸ்ட்ராக்ஷனுக்காகவா, இல்லைன்னா ஹைட்ரஜன் ஃபியூவல் பேஸ்ட் ஆட்டோமொபைல் யூஸ் பண்றதுக்கா, இல்லை வேஸ்ட் டு எனர்ஜி டெக்னாலஜிக்கா? ஆப்வியஸ்லி இட் இஸ் டி, வேஸ்ட் டு எனர்ஜி டெக்னாலஜிஸ். ஓகே, so which of the following are in Agastya Malai Biosphere Reserve? Which of the following are in Agastya Malai Biosphere Reserve? Okay, recent பாத்தீங்கன்னா அதாவது அந்த நேரத்துல வந்து 2019 வந்து அகஸ்திய மலை பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து நேஷனல் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டா மாறிச்சு. ஸோ அதனால அதை பத்தி கேள்வி கேட்டாங்க அந்த வருஷம். ஸோ இதுல அகஸ்திய மலை பயோஸ்பியர் ரிசர்வ்னா ஒரு பெரிய ரிசர்வ் நான் சொல்லியிருக்கேன். அதுக்குள்ள நிறைய நேஷனல் பார்க் இல்லைன்னா வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குன்னு கேட்டிருக்கோம், நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ல என்ன மாதிரி வைல்ட் லைஃப் சாங்சுரி அண்ட் நேஷனல் பார்க் இருக்குன்னு கேட்குறாங்க. வெதர் இட் இஸ் நெய்யர் பப்பாரா, இல்ல பெப்பாரா, ஆர் முதுமலை சத்தியமங்கலம், ஆர் கௌதின்யா, குண்ட்லா பிரம்மேஸ்வரம் அண்ட் பப்பிகொண்டா, இல்லைன்னா கவல் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா. இது எது வரும்? நெய். இது வந்து நிச்சயமா இருக்காது. Is it Neyar, Pepara, Chendurni or Mudumalai, Satyamangalam, Wayanad? So answer is here. See, Pepper, Neyara, Neyar and Chendurni. So the answer is 1. Okay, Nilgiri Biosphere Reserve na idu varum. Okay, so enna Biosphere Reserve la enna madri national park irukku nama padichu vechukanum. So அந்த லிஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஓகே, ஃபேண்ட் அவுட்டா வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். Recently, there was a growing awareness in our country about the importance of Himalayan nettle. Okay, the pair because it is found to be sustainable source of. So, Himalayan nettle எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. Is it anti-malarial drug, or is it biodiesel, or is it pulp for paper industry, or is it textile fiber? ஹிமாலயன் நெட்டில் இருந்து டெக்ஸ்டைல் ஃபைபர் எடுக்கிறாங்க, ஒரு நூல் எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த செடி, அதுல இருந்து நூல் எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ நூல் எடுக்கிறதுக்காக இந்த செடி வந்து ஹிமாலயன் நெட்டில் யூஸ் ஆகுது. ஓகே, ஹிமாலயன் நெட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நெட்டில இருந்து துணி வருது அப்படின்னு. As per the solid waste management rules 2016 in India, which one of the following statements is correct? So correct statement கேட்டிருக்காங்க, solid waste management பத்தி கேட்டிருக்காங்க. A, waste generators have to segregate waste into 5 categories. எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. B, the rules are applicable to notified urban local bodies, notified towns and all industrial townships only கேட்டிருக்காங்க. Third, the rules provide for exact and elaborate criteria for the identification of sites for landfills and waste processing facilities. D, it is mandatory on the part of the waste generator that the waste generated in one district cannot be moved to another district. எது கரெக்டான மாதிரி தெரியுது? இதா இருக்கலாம். இது வந்து நம்ம பயோமெடிக்கல் வேஸ்ட்ல பார்த்துட்டோம். 5 கேட்டகரி எப்படி இருக்குதே பயோமெடிக்கல் வேஸ்ட் தான். இது வந்து ஒன்லின்னு கேட்டதே டவுட்ஃபுல்லா இருக்கு. ஓகே, ரூல்ஸ் ப்ரொவைட் ஃபார் எக்ஸாக்ட் அண்ட் எலாபரேட் கிரைட்டீரியா ஃபார் லேண்ட்ஃபில்ஸ் அண்ட் வேஸ்ட் ப்ராசஸிங். எஸ், திஸ் இஸ் கரெக்ட். இட் இஸ் மேண்டேட்டரி. டிஸ்ட்ரிக்ட்ல மாற்றக்கூடாதுன்னா மேண்டேட்டரிலாம் இல்லை. Okay, so this is the correct answer. Third, that is C. C is the correct answer.
In the context of proposals to the use of hydrogen enriched CNG, HCNG. So HCNG vehicles வந்து நிறைய டெல்லியில நம்ம ஆட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த HCNG ஆட்டோஸ்லாம் ஓடும். ஸோ as a fuel for buses, இங்க வந்து buses in public transportக்கு HCNG fuel யூஸ் பண்றாங்க. அதை பத்தி கேட்குறாங்க. The main advantage, first statement என்ன கொடுத்துருக்காங்க, the main advantage of the use of HCNG is the elimination of carbon monoxide emission. கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணிடுமா என்ன? எதுவுமே எலிமினேட் கம்ப்ளீட்டா பண்ணுமானா இல்ல. ஸோ ஆன்சர் இஸ் நோ. Second statement, HCNG as the fuel reduces carbon dioxide and hydrocarbon emissions. Yes, it will reduce. அதுக்காக தான் நம்ம வந்து CNG-லேருந்து HCNG போயிருக்கோம். Hydrogen up to 1/5 of by volume can be blended with CNG as fuel for buses. Okay. HCNG makes the fuel less expensive than CNG-யா? அதுதான் இல்லை. லெஸ் எக்ஸ்பென்சிவாக இருந்தால் ஜாலியாக நம்ம அந்த ஹெச்சிஎன்ஜியை யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது எக்ஸ்பென்சிவ், ரொம்ப எக்ஸ்பென்சிவ். சிஎன்ஜியோட கம்பேர் பண்ணும்போது அது எக்ஸ்பென்சிவ். ஸோ இங்கே ஆன்சர் வந்து லெஸ் எக்ஸ்பென்சிவ்னு கொடுத்துருக்காங்க, அதனால தவறு. ஸோ 4 is wrong. ஸோ this is wrong, this is wrong. 1 is correct, 1 is also wrong. So the answer is B, 2 and 3 only. ஸோ இது ரெண்டும் கரெக்ட். ஓகே, ஸோ இங்கெல்லாம் எலிமினேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட் என்னன்னு கேட்குறாங்க. Agricultural soils release nitrogen oxide into the environment. Cattle releases ammonia in the environment. Poultry industry releases reactive nitrogen compounds into the environment. Yes, all the statements are correct because agriculture-னால நிறைய pollution நடக்குதுன்றதை இங்க வந்து நம்ம பேசியிருக்கோம். அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா இது உண்மையான ஒரு விஷயம். ஸோ அதனால பாத்தீங்கன்னா agriculture is an important polluter in case of ammonia, methane, இந்த மாதிரி nitrogen இதெல்லாம் பார்த்துக்கோங்க. So the answer is all the three. D. In India, the use of carbon, furan, methyl parathion, phorate, triazoles, அப்படின்னு வாயில நுழையாத பேர்லாம் இருக்கு, is viewed with apprehension. These chemicals are used as, okay, பேர்ல நுழையாத furan, methyl parathion அப்படிலாம் இருக்கு, preservatives, fruit ripening, moisturizing agent, pesticide. So answer is A. It is a pesticides in agriculture. Okay. இனிமேல் பெஸ்டிசைட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதோட பேரை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, which one of the following statements are correct about the deposits of methane hydrate? So methane hydrate deposit பத்தி கேக்குறாங்க. Global warming might trigger the release of methane gas from these deposits. So ஏற்கனவே நல்லா ஸ்டோர் ஆகி ஜாலியா அமைதியா தூங்கிட்டு இருக்கிறத வந்து குளோபல் வார்மிங்னால தட்டி எழுப்பி எமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மீத்தேன் எமிஷன் எதனால நடக்குது? இந்த மீத்தேன் ஹைட்ரேட் வந்து டீஸ்டெபிலைஸ் ஆகி குளோபல் வார்மிங்னால டீஸ்டெபிலைஸ் ஆகி ரிலீஸ் மீத்தேன் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ எஸ், இட் இஸ் ரைட். Large deposit of methane hydrate are found in the Arctic tundra under the sea floor. Yes. Methane in the atmosphere oxidizes to carbon dioxide after a decade or two. Okay, methane என்ன? CH4. Okay, oxidize ஆச்சுன்னா plus O2. அப்புறம் என்னவா மாறும்? CO2 and H2O. So obviously, so அதனால இது கரெக்ட் தான். So the answer is D. All the statements are correct. பாருங்க, மீத்தேன் ஹைட்ரேட் எங்கெங்கெல்லாம் ரிலீஸ் ஆகுது? பெர்மாஃப்ராஸ்ட், ஆர்டிக் ரீஜன்ல வந்து பெர்மாஃப்ராஸ்டா இருக்கும், அதாவது ஃபுல்லா அந்த மண்ணெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிருக்கும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குளோபல் வார்மிங்னால அந்த பெர்மாஃப்ராஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தா ஆகும், அதாவது தானா மெல்ட் ஆகும். அந்த இடத்துல இருக்கிற ஐஸ் எல்லாம் வந்து மெல்ட் ஆகுறதுனால அங்க இருக்கிற ஸ்டோரா இருக்க மீத்தேன் ஹைட்ரேட்லாம் மீத்தேனை வந்து ரிலீஸ் பண்ணும். அப்புறம் வாட்டர்ல, தண்ணிக்கு, பூமிக்கடியில இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈவன் மைக்ரோப்ஸ் பாத்தீங்கன்னா மீத்தேனை வந்து எபிட் பண்ற மைக்ரோப்ஸும் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 3 இயர் இன்னைக்கு பார்த்துட்டோம், 3 இயர் கொஸ்டின்ஸ் வந்து நேத்து பார்த்துட்டோம். ஸோ பேசிக்கா வந்து என்ன கேட்குறாங்க? ஸ்பீசிஸ் அண்ட் நியூஸ் கேட்குறாங்க. இந்த தடவை நம்ம பார்க்கும்போது பொல்யூஷன்ஸ் நிறைய கேட்குறாங்க, பொல்யூஷன் பத்தி நிறைய கேட்டிருக்காங்க, ப்ரொடக்டட் ஏரியாஸ் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இனிமேல் படிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இஃப் எனி டவுட்ஸ், comment in the comment box. We will meet for climate change class in the next session. Thank you.